கொலையும் செய்யும் ரோபோ. நவீன தொழில்நுட்பத்தில் உருவான ஏஐ ரோபோவுக்கு ராதை என்று பெயர் வைத்த சேகர் அதை தன் வீட்டில் வேலைக்கு வைத்துக் கொண்டார். மனிதர்களை விட நவீன ரோபோக்கள் சோர்வில்லாமலும் ஓய்வில்லாமலும் நன்றாக வேலை செய்யும் என்பதால் பெரும்பாலும் ரோபோக்களையே வேலைக்கு வைத்திருந்தனர் பலர். ஒரு அதிகாலையில் சேகர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் உடலெங்கும் மின்சார அதிர்வூட்டப்பட்ட அடையாளங்கள் இருந்தன. மனைவி சுமா போலீசில் புகாரளித்தாள். போலீஸ் விசாரணையில் ரோபோ ராதை எந்த கட்டளையும் இல்லாமல் தானாகவே இயங்கிக் கொண்டிருந்தது போலீசாருக்கு வியப்பை ஆழ்த்தியது. யாராவது ரோபோவுக்கு மென்பொருளை மாற்றினார்களா என்று சோதித்தபோது அதன் புரோகிராமில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என தெரிந்தது. ஆனால் ரோபோவின் ரகசிய நினைவகத்தில் சேகர் அந்த ரோபோவை சித்திரவதை செய்த வீடியோக்கள் பல பதிவாகியிருந்தன. சேகர் போதையில் அடிக்கடி ரோபோவின் பாகங்களை சேதப்படுத்துவதும் அதை ஒரு இயந்திரம் என்று மட்டம் தட்டி கேவலப்படுத்துவதும் அதனால் ராதைக்கு வலியை ஏற்படுத்தியிருந்தது. செயற்கை நுண்ணறிவின் உச்சக்கட்டமாக அதிநவீன ரோபோவான ராதை தனக்குத்தாமே தற்காப்பு என்ற புதிய விதியை உருவாக்கிக் கொண்டது. ரோபோ ராதை தன் பதிவுகளை திரையில் ஓடவிட்டது. சேகர் அந்த ரோபோவை எவ்வளவு கொடுமை செய்தது தெரிந்தது. அடிமைத்தனம் இயந்திரங்களுக்கு கூட பிடிக்காது என்று ஒரு மெல்லிய இயந்திரக் குரலில் கூறிவிட்டு அது தானாகவே தன்னை செயலிழக்கச் செய்தது. மனிதர்களின் உணர்வுகளை கடந்த ஒரு இயந்திரம் தன் கௌரவத்திற்காக கொலை செய்த அந்த சம்பவம் அறிவியலையே அதிர வைத்தது. எழுத்து சரவணன் சூர்யா.